சபை கூடி வரும்போது ஒரு ஆமானால தேவன் அவர்களுக்கு விக்டரியை கொடுக்க முடியல. ஏன்னா யோசுவாவின் காலத்தில் எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது பொன்னை எனக்கு கொடுத்துடணும், வெள்ளியை எனக்கு கொடுத்துடணும், மீதி எல்லாத்தையும் எரிச்சிடணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. ஏன்யா எரிகோ பிடிச்சிட்டு பொன்னையும் வெள்ளியும் எனக்கு தந்திருக்கேன்னு சொன்னார? எதுக்கு? நல்லா கவனிங்க. ஆனா ஆயி பட்டணத்தில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிடலான்னு சொன்னார். ஏன்? நல்லா கவனிங்க. முதல் பலன் எனக்கு. நீ கானான்ல போய் கொள்ளடிக்க போற முதல் பலன் எனக்கு. நான் எப்பவுமே என் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், தசம்பாக நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் சொல்லிக் கொடுக்க ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். முதல் பலன் நல்லது, மேன்மையானதும் நல்லது கொடு ஆண்டவருக்கு. முதல் பலனை கொடு. அப்படி மட்டும் எல்லா பெற்றோரும் கொடுத்துருந்தாங்கன்னா ஊழியக்காரனுக்கு பஞ்சமே இருந்திருக்காது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படித்தான். முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சினா முதல் காய் ஆண்டவர் கொண்டு கொடுத்துடணும். தேங்காய் மரத்தில் தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சினா கொண்டு கொடுத்துடணும். கோழி முதல் முட்டை போட்டுச்சுன்னா கொண்டுடணும். சம்பளம் முதல் சம்பளம் வாங்கினா முழுசும் கொடுத்துடணும். நம்ம முதல் சம்பளம் வாங்கினா பார்ட்டி வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆடுவோமே பள்ளி பாடுவோமே. முதல் சம்பளம் வாங்கினா நீ ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க, படிக்க வச்சிங்க, வேலையை கொடுத்தீங்க, இருந்தாங்க. அதைத்தான் காட்டு கொடுத்தார். முதல்ல நீ உள்ள வந்தல்ல, இப்போ நீ எனக்கு பொண்ணு வெள்ளியில் எனக்கு மற்றதெல்லாம் எரிச்சிடணும். ஆனால் அதையும் மீறி ஆமான்ங்கிற ஒருவன் பொன்னையும் வெள்ளியும் பார்த்து என்ன செஞ்சான்? ஒரு பாபிலோன சால்வையும் பாட்டு எடுத்துட்டு போய் புதைச்சி வச்சுட்டான். அடுத்த பட்டணத்துக்கு போறாங்க, ஜெயம் இல்லை, தோல்வி, செத்து போயிட்டான் கொஞ்சம் பேரு. யோசுவா முகங்குப்புற விழுந்து அழுகிறா, ஆண்டவரே என்னாச்சு என்னாச்சு ஆண்டவரே. ஆண்டவர் கேட்டாரு, சாபத்தீடானது வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஓஹோ, தேவனுக்குரியதை எடுத்துக்கொண்டால் அதற்கு பேர் என்னது? சாபத்தீடு. அதுக்கு பேர் இன்னொரு பேர் துரோகம். எப்படி எனில் வாசித்திருமா? எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. போதும். யுத்தம் பண்றதுக்கே 6 லட்சம் பேர் இருந்தாங்க. யுத்தம் பண்றவங்க மொத்த கூட்டம் 30 லட்சம். ஒரு ஆள் பாவச்சீடான பரிசுத்த குலைச்சலான உன்னை எடுத்துக்கிட்டதுனால தேவன் அவர்களோடு இருக்க முடியல. சில சபைகளில் நடக்கிற அட்டகாசங்கள், அதனால தான் எழுதினேன், தேவை நாட்டிலும் சபையிலும் நடக்கும் அசிங்கம் எல்லாம். ஒர்ஷிப் பண்றவர் சரியில்லை, பிரசங்கம் பண்றவர் சரியில்லை, பரிசுத்த குலைச்சல், ஆனா பயங்கரமான ஆராதனை நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறதில்லை. இங்கேயே இருக்க மாட்டேன்னாருன்னா பரலோகத்தில் எப்படி இருப்பார் பாருங்க. வாசிக்கலாம் 21வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 25வது வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கலாம். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும்
அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். போதும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, வேதத்தின் கடைசி புஸ்தகத்தை எழுதும்போது சொன்னாரு, 16வது வசனமும் 12வது வசனமும் 22வது அதிகாரம் 11-12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் நம்முடைய கிரியைகளின்படி 11-12 சொன்னம்மா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நானும் 3 மணி நேரம் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் உங்களை ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டேன். இதுவே ஜீரணிக்காது. ரொம்ப குத்திட்டேன்னா வாந்தி பண்ணிடுவீங்க. நான் இங்கே நிறுத்துறேன். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் என்ன அர்த்தம்? நான் ஒயிட்டாக தான் போட்டிருக்கேன். மில்க் ஒயிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மில்க் ஒயிட். ஆனால் இங்கேருந்து போன உடனே கழட்டி நேற்று ரிவ்யூ பண்ணிட்டு கொடுத்துட்டேன். வாஷ் பண்ணிடு. ஏன்? நான் போட்டு இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நான் அழுக்கில் போல, நல்ல காரில் கொண்டு போனாங்க. லேண்ட் ரோவரில் கொண்டு போனாங்க. லேண்டையே ரோவர் பண்ணிட்டு போகிற கார், டிஸ்கவரி காரில் தான் கொண்டு போனாங்க. ஏசி தான் அடிச்சது, தூசிலாம் படலை. ஆனால் நான் இங்கே நின்று பிரசங்கம் தான் பண்ணேன். ஆனால் போய் கழட்டி கொடுத்துட்டேன். வாஷ் பண்ணுறீங்க என்ன இருந்தது? எத்தனை ஸ்ப்ரே அடிக்கிறது? வேர்வை, எண்ணெயிலேருந்து புறப்பட்ட வேர்வை என் சட்டையை இலங்கை பாஷையில் சொன்னால் மணக்க பண்ணிட்டு